அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பிலிப்பியர் 2:10. இயேசுவினுடைய நாமத்தில் வானத்தில் இருக்கிறவங்களும் சரி பூலோகத்தில் இருக்கணும் சரி எல்லாரும் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் வணக்கத்துக்குரியவர். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுக்கு முன்னால் நம்முடைய முழங்கால் என்ன செய்யணும்? முடங்கணும். இங்கே இருங்களேன், முந்தி காலத்துலலாம் நல்லா முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறத கண்ணார பார்த்துருக்குறோம். இப்போ அநேக இடங்களில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது ரொம்ப குறைவு, ரொம்ப கம்மி. இந்த முழங்கால் படிக்கிறதெல்லாம் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் கத்தோலிக்க சபையில் தான் பார்க்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதில் நான் வளர்ந்தனால, அதில் இருந்தனால, ஏன்னா ஒரு நேரத்துக்கு மேலே முழங்கால் படிட்டு இருந்திருக்கிறேன். ஏன்னா முழங்கால் படிட்டு கீழே உட்காந்தோம்னா பின்னாடி ஒரு கிள்ளு விழுகும். என்ன பராமரித்தாங்க எங்களை, அப்படி முழங்கால் படியிட வச்சாங்க எங்களை. நான் 5 ஜெபமாலை முழங்கால் படிட்டு பண்ணியிருக்கிறேன். கத்தோலிக்க குடும்பத்துலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், 5 ஜெபமாலைன்னா 55 மணி இருக்கும். அதை நான் முழங்கால் படிட்டு என்ன செஞ்சுருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் முழங்கால் படியிடுறதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்துறீங்க. முழங்கால் படியிடுவது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு முன்பாக உங்களை சரணகதி ஆக்குறீங்க. உங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க, வெறுமையாக்குறீங்க. நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பணிஞ்சு என்ன செய்றீங்க, முற்றிலுமாக நீங்கள் என்ன செய்றீங்க, அர்ப்பணிங்க. அதான் முழங்கால் படிகிறது. அப்போ உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது பார்த்துக்கொள்ளுங்க, தேவன் வந்து உங்கள் தாழ்மையை பார்த்து உங்கள் முழங்கால் படிகிறத பார்த்து கர்த்தர் இறங்குவார். அவர் வந்து லேட்டாக இறங்குறவர், நீ முழங்கால் படிக்கிட்டுன்னு சீக்கிரம் என்ன செஞ்சிருவார், இறங்கிடுவார். இப்போ இந்த முழங்கால் படியிடுவது நிமித்தமாக உங்கள் பலவீனம் மாறும், உங்கள் தருத்திரம் மாறும், உங்கள் கடன் பிரச்சனை மாறும், உங்கள் பிரிவினை மாறும், உங்கள் சண்டை மாறும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு மனதை கட்டிட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முழங்கால் படியிடுவது நிமித்தமாக பெரிய பெரிய காரியங்களை பார்த்துருக்குறோம். வாசிங்க 2 நாளாகமம் 6:14. 2 நாளாகமம் 6:14. 13 வசனம் வாசிங்க. 13 வசனம். ஆ ஆ ஆ ஆ இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கையிலே வானத்துக்கு நேராக விரித்து, நல்லா கவனிங்க, இஸ்ரவேலருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன் கையிலே வானத்துக்கு நேராக உயர்த்தி அவர் அடுத்த வசனம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வசனம், அது இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உங்கள் ஒப்பான தேவன் இல்லை. நல்லா கவனிங்க, சாலமோன் ராஜா முழங்கால் படியிடுவதற்கு வெட்கப்படாமல் தேவனுடைய மனிதர்களுக்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக, இஸ்ரவேலர் முன்பாக தன்னை முழுமையாக தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஒரு ராஜா தெருவில் வழிபடுத்த பக்கத்தில் இருந்து முழங்கால் படியிட்டு 2 கையை உயர்த்தி அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். வானத்துக்கு நீர் தான் பெரியவர், பூமிக்கு நீர் தான் பெரியவர் அப்படி என்று சொல்லி அவரை கனப்படுத்துகிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, அவர் அப்படி ஜெபிச்சு முடித்த உடனே 2 நாளாகமம் 7:1 என்ன சொல்லுது, அவர் அப்படி ஜெபிச்சு முடித்த உடனே நடக்கிற காரியம் 2 நாளாகமம் 7:1 என்ன சொல்லுது என்று கவனிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. நல்லா கவனிங்க, அக்கினி வானத்திலிருந்து இறங்குச்சு, அபிஷேகம் வானத்திலிருந்து இறங்குச்சு, கட்டுகளை உடைக்கிற வல்லமை வானத்திலிருந்து இறங்குச்சு. அப்ப அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது? அவர் முழங்கால் படியிட்டு 2 கையை உயர்த்தி அவர் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை முடிக்கிற வேலையில், அந்த ஜெபத்தை முடிக்கும் வேலையில் வானத்திலிருந்து ஒரு அக்கினி அந்த இடத்துல இறங்குச்சு. அக்கினி இறங்கின உடனேயே அங்கே ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஆசாரியர்கள் யாருமே நிற்க முடியாமல் அவர்கள் ஆடினார்கள், அசைந்தார்கள். தேவனுடைய மகிமை அந்த ஆலயம் முழுவதும் அது நிரப்பிற்று. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம்
அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம், அப்படிப்பட்ட வல்லமை இறங்கும் போது எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் அந்த நேரத்தில் வடியும், எப்பேற்பட்ட போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டம் உங்களை விட்டு விலகும். அப்போ இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தும் போது அக்கினி இறங்குச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தில் அவர் பெரிய ஒரு வல்லமை. இன்னொரு வசனம் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:54-55. சத்தம் ஒரு ஆள் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ நின்று கொண்டு இங்கே பாருங்க, இங்கே இருங்க. முழங்கால் படியிட்டு ஜெபிச்சு முடித்த உடனே அவர் செய்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏறுங்க, ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அப்போனா இன்னைக்கு நீங்கள் உங்கள் வேலையை ஆசீர்வதிக்கணும், உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கணும், உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கணும், உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிக்கணும், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டான வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே அன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்கள் வேலைக்கு ஆசீர்வாதம் வரும், உங்கள் தொழிலுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்கள் பிஸ்னஸுக்கு ஆசீர்வாதம் வரும். எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், அவர் முழங்கால் படிக்கிட்டு அடுத்த கட்டை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் உங்கள் தொழிலை என்ன செய்யுங்க? என் தொழிலை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் வியாபாரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போ நான் நீங்களே உங்களுக்கே நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வாதத்தை வர வச்சுக்கிறீங்க. என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், என் அம்மாவை ஆசீர்வதிக்கிறேன், அப்பாவை ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளை சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மற்ற நேரத்தில் சொல்லுகிற ஆசீர்வாதம் தங்காது. ஆனால் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஜெபிச்சுட்டு எப்போ யாரை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அந்த ஆசீர்வாதம் அந்த நபருக்கு தங்கும், அது நடக்கும். இந்த அனுபவத்துக்கு நீங்கள் வரணும். உங்கள் பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளை பிறந்தநாள் வருது, உங்கள் பிள்ளைக்கு பிறந்தநாள் கேட்க விட்ட போகிறீங்க, கேட்க மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்க, பாயசம் கிண்டுறீங்க, பிரியாணி கிண்டுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, நல்லது. ஆனால் அது அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்குமா? இன்றைக்கி என் பிள்ளை பிறந்தநாளுக்கு வெஜிடபிள் பண்ணாலும் என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்ல முடியுமா உங்களால்? இன்றைக்கி என் பிள்ளை பிறந்தநாளுக்கு ஒரு ஐஸ் கேக்கு வாங்கிட்டு வந்து, பெரிய கேக்கு வாங்கி வெட்டினேன், என் பிள்ளை அந்த கேக்கு மூலமாக என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்ல முடியுமா நீங்கள்? என் பிள்ளை பிறந்தநாளுக்கு எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு வர வச்சு எல்லாத்துக்கும் டிஃபன் கொடுத்து அந்த டிஃபன் கொடுத்தது நிமித்தமாக அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுமா? அதெல்லாம் தவறில்லை, நல்லது. ஆனால் நீ உன் பிள்ளைக்கு பிறந்தநாள் வரும்போது, உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு படிப்பு காரியத்தில் வெற்றி அடையும் போது, உன் பிள்ளைக்கு திருமண நாள் வரும்போது நீ தனிப்பட்ட முறையில் போய் ரூம்பை பூட்டிக்கிட்டு நீ முழங்கால் படியிட்டு தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நீ முதல்ல நீ அந்த பிள்ளையை நீ ஆசீர்வதிச்சனா, நீ சொன்ன ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு தங்கு. உன் வாழ்க்கையை காட்டில் உன் பிள்ளை வாழ்க்கை ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக அது மாறும். நீ ஆசீர்வதிக்கும் போது அது நடக்கும். நீ வீட்டில் எத்தனை பேர் பிள்ளையை வச்சுருக்கீங்க? பிள்ளையை ஆசீர்வதிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிற அப்படி இப்படி வைக்கிறீங்க, ஆனால் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறீங்க கற்றுக்கொள்ளணும். 1 பேதுரு 3:9 சொல்லுது, தீமைக்கு தீமையை பார்க்காதபடி உதாசனத்துக்கு பதிலாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் என்ன பண்ணார்? அந்த நாட்டு ராஜா என்ன பண்ணார்? அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சு முடித்த உடனே இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தொழில் பண்ணுற ஆளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல முழங்கால் பற்றி ஜெபிச்சுட்டு ஈசாக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வாதத்தை சொல்லி, ஈசாக்கு விதவிதத்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தது போல், ஈசாக்கு துறவுனா தண்ணி வந்தது போல், செய்ததெல்லாம் வாய்ச்சது போல், இன்றைக்கி நான் செய்கிற வேலை, நான் செய்கிற பிஸ்னஸ்ஸு, நான் செய்கிற வியாபாரத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தொழில் ஆசீர்வாதமாக இருப்பதாக, என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பதாக, என் பிள்ளை படிப்புக்கார ஆசீர்வாதம் இருப்பதாக, என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தின் ஆசீர்வாதம் கடந்து வருவதாக அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி வாயை திறந்து பேசி நீங்கள் ஜெபிச்சு ஆசீர்வதிச்சிட்டிங்கன்னா அந்த முழங்காலுடைய ஜெபம் இங்கே 10 பேர் சேர்ந்து உங்களை அடிக்க வந்தா நீங்கள் முழங்காலில் யுத்தம் பண்ணும்போது 10 பேர் உங்களை பார்த்து திரும்பிட்டு ஓடி போயிடுவான். அதுக்கு தான் முழங்கால் யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒசூரில் நம்ம ஜோசப் ஐயா வச்சுருக்கிறார். முழங்கால் யுத்தங்கிறது சண்டை, யுத்தங்கிறது கத்தியத்து போரடிக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. முழங்கால் படியிட்டு நீங்கள் யுத்தம் பண்ணி பாருங்கள்,
கர்த்தர் இறங்கி உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீ முழங்கால் படியிட்டா போதும், கர்த்தர் உங்களுக்காக இறங்கி நினைச்சுவார், யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:42 44 வரைக்கும். 1 ராஜாக்கள் 18:42-44 வரைக்கும். சீக்கிரம். தரையிலே பணிந்து முழங்கால் வரை குனிந்து. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கொள்ள. இந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலியா 3 வருடமும் 6 மாதமும் ஜெபம் பண்ணி மழை வர ஆக்கினாரு. ஆனால் அவர் ஜெபிக்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அவர் ஜெபிக்கும் போது முழங்கால் படிட்டு தரையில் முகம் படும்படி ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபிச்ச உடனே பார்த்துக்கொள்ளுங்க, அவர் போய் என்ன செய்கிறாரு, நீ போய் பாரு அப்படிங்கிறாரு. ஒன்றும் வரல அப்படிங்கிறாரு. நீ போய் பாரு அப்படிங்கிறாரு. ஒன்றும் வரலங்கிறாரு. ஆனால் 7 தடவை போய் பாரு அப்படிங்கிறாரு. 7வது தடவை நான் பெரு இறைச்சலை பார்க்கிறேன், கையளவு மேகத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. மழை உண்டாக போகிறது. பேரு இறைச்சல் உண்டாயிற்று. கையளவு மேகம் பெரு மழையை கொண்டு வர போகிறது. இந்த மழை எப்படி வந்துச்சு அப்படி என்று கேட்டால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த முழங்கால் படியிட்டு தரை மண்ணு தரையில் படும்படி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துக்கு இயற்கை கட்டுப்படும், மழை வரும். எலியா அப்படித்தான் பண்ணாரு. மழையை நிப்பாட்ட முடியும், மழையை வர வைக்க முடியும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், மழையை வர வைக்கிறதுக்கு அவர் முழங்கால் படியிட்டு தலையை தரைக்க நேராக வச்சு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, போய் பாரு, போய் பாரு. 6 தடவை பார்த்தாச்சு, இப்போ போய் பாரு, இப்போ போய் பாரு. அங்கே அவன் பார்த்துட்டு சொல்கிறான், 6 தடவை ஒன்றும் இல்லை, 7வது தடவை பார்த்துட்டு ஏதோ ஒரு மேகம் கடல்லிருந்து எலும்புது. அந்த எலும்புற மேகம் அது கருமுண்டத்தை கொண்டு வருகிறது. அப்படியே இருட்டு ஆயிருச்சு, பெரிய மழை வரப்போகுது, நீ கிளம்பு, பேரிரைச்சல் உண்டாயிருச்சு அப்படிங்கிறார். முழங்கால் நின்று ஜெபிக்கிற அந்த ஜெபத்து நிமித்தமாக இயற்கை அது கட்டுப்படுகிறது. அதுதான் முழங்கால நின்று ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய முழங்கால் யுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாத்திரம் இல்லைங்க, இங்கே இருங்க. எலியாவை ஒரு ராஜா ஒரு 50 பேர்த்தை அனுப்பி எலியாவை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறார். 50 கூட்டி வாங்கிறார். நான் சொல்கிற இந்த சம்பவம் பார்த்தீங்களா, 2 ராஜாக்கள் 1 இருக்குது. என்ன, எலியா முழங்கால் படிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ராஜா என்ன பண்ணுறான், நீ போய் அந்த எலியாவை கூட்டிகிட்டு வா. ஒரு தலைவனை நியமித்து ஒரு 50 பேர் அனுப்பி கூட்டி வரும்போது ராஜா கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, நான் தேவன். அதை வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 1:13. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்த போது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. முதல் 50 பேர் போனாங்க, அவங்க அக்கினி இறங்கி சுட்டரிச்சு போட்டுருச்சு. 2வது ஒரு 50 பேர் போனாங்க, அக்கினி இறங்கி சுட்டரிச்சு போட்டுருச்சு. ஆனால் 3வது 50 பேர் போகும்போது அந்த 50 பேர்த்துடைய தலைவன் சொல்கிறான், எலியாவே, இதுக்கு முன்னால் வந்தாங்க, அவங்கள அழிச்சு போட்டீங்க, ஆனால் நாங்கள் இப்போ பிழைக்கணும், எங்கள் உயிர் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்கிறான், விண்ணப்பத்தை வைக்கிறான். உடனே அந்த இடத்துல தூதன் இறங்கி வந்து எலியாவே நீ போ அப்படின்னு சொன்ன பிற்பாடு அந்த 50 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். நீங்கள் மேலே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் 50 பேர் தலைவன் என்ன செய்கிறான், சாகுறான். அடுத்து 2 பேர் 50 பேர் தலைவன் சாகுறான். எல்லாம் சாகுறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இவன் முழங்கால் படிட்டு தன்னை வருத்தி கொண்டது நிமித்தமாக அந்த 50 பேர் என்ன செய்கிறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு வல்லம் அந்த எலியாட்ட இருந்துச்சு தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த முழங்கால படிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தில் எதிராளி கீழே விழுவாங்க, உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர் கீழே விழுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ முழங்கால் படிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ரா வாசிங்க. எஸ்ரா 5:6 வாசிங்க. எஸ்ரா 5:6. எஸ்ரா 9:5-6 வாசிங்க சீக்கிரம். அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாய கர்த்தருக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்து என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க நான் ஏறெடுக்க பார்க்க வெட்கி கலங்குகிறேன், வெட்கப்படுறேன்.
எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு, தன்னுடைய சந்ததியுடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி தன் பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாகிற ஒரு நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிடுவதற்கு முழங்கால் படியிட்டு அறிக்கையிடுகிறார்கள். முழங்கால் படியிட்டு கையில் உயர்த்தி என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும் என்று அறிக்கையிடும்போது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நாம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது நாம் முழங்கால் படியிட்டு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது முழங்கால் படியிட்டு கையில் உயர்த்தி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரும் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறா இருக்கிறான், தேவனை பொய்யராக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் யார் யோக்கியம் பரிசுத்தவான் சொல்ல முடியாது. எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட அறிக்கையிடணும். எப்படி அறிக்கையிடணும்? நடந்துக்கிட்டு அறிக்கையிடணுமா? படுத்துக்கிட்டு அறிக்கையிடணுமா? அல்ல, முழங்கால் படியிட்டு 2 கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கையிடணும். மாறாக இன்னொரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் முழங்கால் படியிட்ட பார்த்தீங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் முழங்கால் படியிட்ட பார்ப்போமா? மத்தேயு 17:14-18. மத்தேயு 17. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும். இங்க நல்லா கவனிங்க. ஒரு தகப்பன் பிள்ளையை பெற்ற தகப்பன், பிள்ளைக்கு முடியல, பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, பிள்ளைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கல, எங்க போனாலும் சுகம் ஆகல, பிசாசு ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த தகப்பன் நேராக இயேசு முன்பாக வந்து இயேசு முன்பாக தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு அவன் கேட்குறான். பாருங்க எவ்வளோ அழகாக கேட்குறான். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவங்க இயேசு கிட்ட வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, அவர் முன்பாக அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக, தெருவுல அத்தனை கூட்டத்துக்கு முன்பாக அந்த ஒரு மனிதன் இயேசு முன்னால முழங்கால் படியிட்டு தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மகனுக்காக, என் மகன் அழிந்து போறான், என் மகன் கெட்டு போயிட்டான், என் மகனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, அவனை காப்பாற்றும்படி தன்னுடைய பிள்ளைக்காக அவன் முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிறான். உடனே இயேசு மனம் இறங்கி அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவன் மேல் இருந்த அந்த கெட்ட ஆவி வெளியே அவன் பரிபூர்ணமாக ஆசோகத்தை பெற்றுக்கொண்டான். கையை தட்டி என் இயேசு மகாராஜாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கையை தட்டுவோமா? அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு ஒரு சத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் 2 பிள்ளை வச்சுருக்கலாம், 3 பிள்ளை வச்சுருக்கலாம், 1 பிள்ளை வச்சுருக்கலாம். என்னைக்காவது உங்கள் பிள்ளைகளுக்காக ஏசப்பட்ட முழங்கால் படிக்கிட்டு இருக்கீங்களா? மகனுக்காக, மகளுக்காக எத்தனை காரியத்துக்கு முழங்கால் படிக்கிட்டு இருக்கீங்க? வீடு வேணும், காடு வேணும், தோட்டம் வேணும், தோரை வேணும், நகை வேணும், நட்டு வேணும், போல்ட்டு வேணும், எல்லாத்துக்கும் முழங்கால் படிக்கிட்டு இருக்கீங்க. நீ பெத்தெடுத்த உன் பிள்ளை போகிற இடத்துல நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி உன் பிள்ளைக்கு இப்போ இருந்தே ஒரு 10 நிமிஷம் உன் பிள்ளைக்கு முழங்கால் படியிடு. ஒரு 10 நிமிஷம் உன் கணவனுக்கு முழங்கால் படியிடு. 10 நிமிஷம் உன் தொழிலுக்கு முழங்கால் படியிடு. 10 நிமிஷம் உன் பிள்ளை படிப்புக்கு முழங்கால் படியிடு. 10 நிமிஷம் உன் பிள்ளை காலேஜுக்கு முழங்கால் படியிடு. 10 நிமிஷம் கற்பத்து கடைக்கு முழங்கால் படியிடு. 10 நிமிஷம் திருமண கடைக்கு முழங்கால் படியிடு. அந்த முழங்காலின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உடனே உனக்கு அற்புதம் செய்வார். இங்கே என்ன பண்ணுறான்? ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் இருக்காங்க. இயேசு தெருவில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மனிதன் இயேசுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிறான். தெருவுன்னு பார்க்காம விண்ணப்பத்தை வைக்கிறான். இயேசுவே, என் பிள்ளை சுகம் ஆகணும். அவன் எப்படி கேட்குறான் தெரியுமா? பிள்ளைக்காக, தன்னுடைய மகனுக்காக எப்படி கேட்குறான் தெரியுமா? முழங்கால் படியிட்டு கேட்குறான். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு இந்த அனுபவம் இருக்கணும். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு கேட்கணும். உங்கள் பிள்ளை நல்லா படிக்கணுமா? உங்கள் பிள்ளை நல்ல இடத்துல திருமணம் முடிச்சு கொடுக்கணுமா? உங்கள் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணுமா? உங்கள் பிள்ளை வெக்கப்படாமல் தலை நிமிரணுமா? உங்கள் பிள்ளை படிப்பு காலத்தில் உயரணுமா? உன் பிள்ளைக்காக நீ 10 நிமிஷம் முழங்கால் படியிடு. உன் பிள்ளைக்காக முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி உயர்த்து. உன் பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது உன் பிள்ளை மேலே ஒரு வல்லமை இறங்குவதை நீ பார்ப்ப. உன் பிள்ளை மேலே ஒரு ஞானம் இறங்குவதை பார்ப்ப. உன் பிள்ளை மேலே ஒரு பாதுகாப்பு இறங்குவதை பார்ப்ப. அதுதான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்து மூலமாக கிடைக்கிற உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம். என்ன செய்யறான்? பிள்ளைக்காக ஜெபிக்கிறாயா? பிள்ளைக்காக ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? ஏன்னு கேட்டால், நீ சாதாரண ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தில் உடனே பவர் இறங்க, உடனே சுகம் என்ன செய்யும்? இறங்க பார்த்துக்கொள்ளுங்க. மாத்திரமல்ல, மார்க் 1:40 குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து
அவன் முன்பாக முழங்கால் படியிட்டு. இப்போ கவனிங்க, ஒரு வியாதி உள்ள மனுஷன், ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் வர்றான். இன்றைக்கி எத்தனை பேர்த்துக்கு வியாதி இருக்குது உங்களுக்கு தெரியும். சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, குறுக்கு வலி இருக்குது, தலைவலி இருக்குது, கை வலி இருக்குது, கால் வலி இருக்குது. உங்களுக்காக நீங்கள் முழங்கால். அப்போ இங்கே குஷ்டரோகி என்ன பண்ணுறான்? தனக்காக தன் சரீரத்தில் குஷ்டம் நீங்கும்படி அவன் என்ன செய்கிறான்? முழங்கால் படிடுறான். குஷ்டம் நீங்கும்படி, தன் உடம்புல இருக்கிற குஷ்டம் நீங்கும்படி அவன் இயேசு முன்னால் முழங்கால் படிடுறான். முழங்கால் படிட்டு உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்றான். நடந்த காரியம் என்னாச்சு தெரியுமா? இயேசு அவனை சுத்தமாக்கினார், அவன் சுகம் பெற்றான். குஷ்டரோகி மனுஷன் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க, ஒதுக்கி தள்ளுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு ஒதுக்காமல் தள்ளாமல் அவனுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்புனார். ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன செஞ்சான்? இயேசுக்கு முன்னால் அவன் முழங்கால் படியிட்டான். இயேசுக்கு முன்னால் அவன் முழங்கால் படியிட்டான். முழங்கால் படியிட்டது நிமித்தமாக அவன் காப்பாற்றப்பட்டான். அன்பார்ந்தவளே, இந்த வேளையில் இந்த நேரத்தில் அந்த முழங்கால் ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. பாவ மன்னிப்புக்கு முழங்கால் படிக்கணும், ஆசீர்வதிக்கிறதுக்கு முழங்கால் படிக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் முழங்கால் படிக்கணும். அது மாத்திரம் இல்லை, மார்க்கு 10:17 நம்முடைய சித்தத்தை அறிவதற்கு நம்ம என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கணும். நம்முடைய சித்தத்தை அறிவதற்கு முழங்கால் படிக்கணும். அதனால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார்.